இன்னைக்கு நியூஸ் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு 10.83% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஜிடிபி குரோத்ல. போன வருஷம் 11.9 சம்திங் குரோத் அடைஞ்சிருக்குங்க. அதாவது டபுள் டிஜிட் குரோத். 2 கன்சர்வேட்டிவ் இயர்ஸ்ல டபுள் டிஜிட் குரோத் நம்ம தமிழ்நாடு வந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு முக்கியம்னா, இன்னைக்கு சைனாவோட ஜிடிபி 20 ட்ரில்லியன், $20 ட்ரில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் இந்தியா வந்து 4 ட்ரில்லியன், 4.5 ட்ரில்லியன் தாண்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி 5%, 6%, 7%, 5 to 7% தான் இருக்கு. கடந்த 10-15 வருஷமாவே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதே வளர்ச்சி வேகத்துல, இந்தியாவோட வளர்ச்சி வேகத்துல 7% வளர்ச்சி வேகத்துல வச்சாலுமே சைனாவை பிடிக்கிறதுக்கு நமக்கு 25 வருஷம் ஆகும். அதாவது சைனாவோட இன்னைய நிலைமையை பிடிக்கிறதுக்கு $20 ட்ரில்லியன் அடையிறதுக்கு 25 வருஷம் இந்தியாவுக்கு ஆகும். அந்த 25 வருஷத்துக்குள்ள சைனா எத்தனை ட்ரில்லியன் தாண்டி போயிருப்போம்னு யாருக்கு தெரியும்? ஸோ அந்த மாதிரி அவ்வளவு முக்கியமான கட்டத்துல நாம இருக்கோம். இப்போ வந்துகிட்ட என்னங்கடான்னா, எனக்கு இவ்வளவு நாளா நான் அவரை பார்த்து டான்ஸ் ஆடி இருக்காரு, அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் சிரிச்சா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு எனக்கு பிடிச்ச நடிகர்கிட்ட ஓட்டு போறேன்னு போடுறாங்க. எப்படிடா போடுறீங்க? எப்பறம் உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பொருளாதாரம், கல்வி, முன்னேற்றம் இதுல பத்தி ஏதாவது ஒரு சின்ன அக்கறை இருக்கா? தமிழ்நாட்டை விட உங்களுக்கு அந்த நடிகர் உங்களுக்கு பிடிக்குமா? தமிழ்நாடு இல்லைன்னா அந்த நடிகரே கிடையாது. தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்தால்தான் அந்த நடிகருக்கே வாய்ப்பு. இத்தனை கோடி பணம் அப்படி பண்ணாரு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அத்தனை கோடி பணம் புழக்கத்துல இருந்ததுனாலதான் அவர் அத்தனை கோடி பணம் அவரால் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காம வர பொருளாதாரம் என்னன்னே தெரியாம யாரோ ஒரு டான்ஸ் நல்லா இப்படி மடக்கி மடக்கி ஆடுறான், அவன்கிட்ட போய் ஓட்டு போட்டு வச்சுக்கிட்டு அவரை மாற்றத்துக்கான ஓட்டுன்னு சொல்றீங்க பாருங்க. டேய், என்னடா எங்கடா இருந்தீங்க எவ்வளவு நாளா? டேய், சப்பா முடியலடா டேய்.